எப்பா எப்பா அப்புறம் என்னடா சுப்மான் கில் இப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கீங்க? என்னதான் அவன் சச்சினோட மருமகனா இருந்தாலும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியன் டீமோட ஸ்குவாட பாத்திருப்பீங்களே, சும்மா கிலுகிலுன்னு இருந்திருக்குமே. ஸ்குவாட் என்னமோ பரவாயில்ல, நல்ல ஸ்குவாடு தான். கில்ல டீம்ல எடுத்தது கூட பிரச்சனை இல்ல, ஏன்னா அவன் ஓடிஐல நல்லா ஆடி இருக்கான். எங்கடா அவன் சரியா ஆடலனா ஒருவேளை டீம்ல இருந்து எடுக்க வேண்டியதா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து அவனை சேஃப்டி பண்ணிட்டீங்க. நம்ம எல்லாரும் பொழந்த பொலையில கம்பீர் மாமாவே ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் வைஸ் கேப்டன்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அஜித் அகர்கர் சார் தான் கில்லுக்கு வைஸ் கேப்டன்சியே கொடுத்துக்காப்ல. தருண் நாயர் ஆடின ஆட்டத்துக்கு சாம்பியன் ட்ரோஃபில நீங்க எடுக்கணும்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டான ஓடிஐ சீரீஸ்லாவது எடுத்திருக்கலாம். அதுவும் இல்ல. ஆனா அர்ஷித் ராணாவை இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டான ஓடிஐ சீரீஸ்ல எடுத்திருக்கீங்க. ஆஸ்திரேலியால பயங்கர எஃபெக்டிவா பவுலிங்க போட்டு சீரீஸை வின் பண்ணி கொடுத்தாப்ல. அதான் இதுல பாலிடிக்ஸ்ல எதுவுமே கிடையாது, தப்பா நினைச்சுக்க போறீங்க. என்ன தைரியம் தான் உங்களுக்குலாம்? அடுத்த ஓடிஐ வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் பிளாட் ட்ராக் கில்லிக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்திருக்கீங்க. அஜித் அகர்கர் சார், சுப்மான் கில் சச்சினுக்கு தான் மருமகன், உங்களுக்கு இல்ல.